நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின் பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான். அதில் ஒரு ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்சை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் பேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹை லோ கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே சேம் தான். இதில் அடுத்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சிடலாம். இதில் நான் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே நான் கொடுக்கறதில்ல. இது முழுக்க ஒரு என்னுடைய கற்பனையில் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் பகிர்றேன். அதனால் இது எந்த விதத்துலேயும் உங்களை இதை பண்ணுங்கள் அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை சஜஷனோ எதுவுமே நான் கொடுக்கறதில்ல. இது ஜஸ்ட்டு ஒரு டைம் பாஸாக கடந்து போயிருங்க, அவ்வளோதான். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பேஸ் பார்த்திங்கன்னா முழுக்க அந்த ஹைலோ கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மெத்தடு தான். சரிங்களா? அதாவது ஒரு க்ரீனு, அதுக்கடுத்து 2 ரெட்டு, ஒரு ரெட்டு, அதுக்கடுத்து 2 க்ரீன் வர மாதிரி அந்த ஹைலோ கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஹைலோ கண்டுபிடிக்கிறது எப்படின்றது தெளிவாக அதில் இருக்கும். சரிங்களா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இல்லாட்டி இந்த வீடியோ சுத்தமாகவே புரியாது. இதில் அந்த ஹை லோ கண்டுபிடிக்கிறத பற்றி நான் எந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் போக போகிறோம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இதில் 2 அல்லது 3 ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். டைமிங்கை பொறுத்து, எவ்வளோ நேரம் ஆகுதுன்ற பொறுத்து. ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் எத்தனை ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இது நம்ம நேற்று இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜியில் பார்த்த அந்த ஹை லோ கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மெத்தட் தான். சரிங்களா? சரி, இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி என்கல்ஃபிங். சரிங்களா? இந்த என்கல்ஃபிங்கை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதை சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இதனால் அதை நான் அப்படியே இது ப்ளஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். அதில் சில சேஞ்சஸ் நான் பேக் டெஸ்ட் பண்ணது, லைவ் டெஸ்ட் பண்ணதில் சில சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சது. அதனால் அதையும் சேர்த்து நான் இதில் சொல்கிறேன். சரிங்களா? அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுடைய ஓன் பேக் டெஸ்டிங், அதை லைவ் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. நான் நான் ஐடென்டிஃபை பண்ணினேன், எனக்கு அதில் என்ன சரி தப்பாக தெரிஞ்சது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்க? ஃபஸ்ட்டு என்கல்ஃபிங்னா என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அந்த கேண்டில் பார்த்து பழவங்க எல்லாருக்குமே தெரியும். என்கல்ஃபிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கேண்டில் அதுக்கடுத்து வரக்கூடிய 2வது கேண்டில் அந்த முதல் கேண்டில் ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ண மாதிரி இருக்கணும். சரிங்களா? முழுங்கின மாதிரி இருக்கணும். அதாவது முதல் கேண்டிலுடைய ஹை லோ ரெண்டுமே 2வது கேண்டிலுக்கு உள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த படம் போட்டிருக்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. அதாவது இந்த முதல் கேண்டில், 2வது கேண்டில், இந்த 2வது கேண்டில் முதல் கேண்டிலோட பெருசாக அந்த முதல் கேண்டில் ஃபுல்லாக என்கல்ஃபிங் பண்ண மாதிரி இருக்கணும். அதனால தான் இது இந்த பேட்டர்ன் பேர் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ட்ராட்டஜியில் ஹை லோ கண்டுபிடிக்கிறத பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இதுலேயும் அந்த ஹை லோ கண்டுபிடிக்கக்கூடிய அதே மெத்தட் தான். அதில் ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்சை வச்சுக்கிட்டு அதில் பிஓசி எங்கே வருது அப்படிங்கிற பார்த்து என்ட்ரி எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹை லோ கண்டுபிடிச்சி அந்த ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு இப்போது அங்கே அதில் என்கல்ஃபிங் எங்கே இருக்குது, என்கல்ஃபிங் பேட்டர்ன் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்து அதில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சரிங்களா? இது இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்பெஷலி ஃபார் கோல்டு. மற்ற கரன்சி இதுக்கெலாம் அவ்வளோக்கா இது செட் ஆகாது. இது கோல்டு பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்லி ஃபார் கோல்டு. மற்ற ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கிரிப்டுக்கு இது நல்லா ஒத்து வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது இது சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோல்டுக்கு மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, சரி, இப்போ நான் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஓகே, இது நான் கோல்டு சார்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நம்ம இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒவ்வொன்றா பார்க்குறதோ அல்லது இது இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் நிறைய அவைலபிள் இருக்குது. என்கல்ஃபிங் அல்லது அவுட் சைடு பார் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நிறையவே இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சும்மா ஒவ்வொன்றே பார்த்துட்டே உட்காந்துருக்குது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, அதில் கரெக்டாக ஹை கட்டாக இருக்கா லோ கட்டாக இருக்கா கண்டுபிடிக்கிறதும் சில நேரங்களில் சிரமமாகும். அதுக்கு நீங்கள் பெஸ்ட் இது ஒரு இண்டிகேட்டர் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிருங்க பெட்டர். அது கரெக்டாக எந்தெந்த கேண்டில்லாம் என்கல்ஃபிங் ஆயிருக்குன்னு பார்த்து அதெல்லாம் கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குது. சில இண்டிகேட்டர்ஸ் கோடு போட்டும் காமிக்கும், ஏரோ மார்க்கு காமிக்கக்கூடிய சில இண்டிகேட்டர்ஸும் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது நல்லா பார்க்க நல்லா இருக்குதோ, எது யூஸ் பண்ணுறதுக்கு ஃபேவராக இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? கோடு வர மாதிரி, ஏரோ வர மாதிரி, ட்ரையாங்கிள்ஸ், சிக்னல்ஸ் வர மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி, அது எந்தெந்த கேண்டில்லாம் என்கல்ஃபிங் ஆகிருக்கோ அதெல்லாம் கலர் சேஞ்ச் இந்த மாதிரி ப்ளூ கலராக காமிக்கும். அந்த மாதிரி நான் ஒரு இண்டிகேட்டர் போட்டிருக்கிறேன். சரி, இது கோல்டில் இன்றைக்கி ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நாள் பார்க்குறதே கஷ்டம். ஏன்னா வெறும் ஒரு நாள் தான் பேக் டெஸ்டிங்கான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது 1 மினிட் சார்ட். இப்போ நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அப்படின்றப்ப இது ஒரு ஹோல் டே. இந்த ஹோல் டேயில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். சரிங்களா? அதனால தான் நான் ஒரு நாள் மட்டும் பார்க்குறேன். சரி, இந்த ஒரு நாள் காலையில் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட், இங்கே ஒரு
ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்திருக்கு. சரிங்களா? நான் இங்கேருந்து என்னுடைய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட். இப்போது இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆன இடத்துல இருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு என்கல்ஃபிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒரு என்கல்ஃபிங் தெரியுதுங்களா? ஸோ இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இதை நான் இப்படி மார்க் பண்ணிடுறேன். இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ட் பொசிஷன் இங்கே நான் போடுறேன். ரைட்டுங்களா? இது வந்து இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த சேல் பண்ணுற பர்சன் அந்த சேல் பண்ணுறது படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்கல்ஃபிங் கேண்டில் மேலேயே வந்து எஸ்எல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்கும் பொழுது நிறையா எஸ்எல் அடிக்குது. நான் பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி கேண்டிலோடைய டாப்லேயே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும், எஸ்எல் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறையா வந்து எஸ்எல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் என்னுடைய ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டிலுக்கு மேலே கொஞ்சம் பஃபர் வச்சுக்கோங்க. எப்படி பஃபர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியர்பை ஸ்விங் ஏதாவது இருக்குது. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்விங் ஹை, இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்குது, இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நியர்பையாக ஏதாவது ஒரு சின்ன ஸ்விங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஹையை மேட்ச் பண்ணி கொஞ்சம் எஸ்எல் வச்சோம்னா ஜாஸ்தி அடிக்கிறது இல்லை. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்கல்ஃபிங் அந்த கேண்டில் பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் அழகாக தூக்கிடுது. அதே மாதிரி கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புரோக்கர் வந்து ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப வேரி ஆகும். ஒரு சில புரோக்கரில் வந்து 10 பாயிண்ட்டு 15 பாயிண்ட்டு ஸ்ப்ரெட் வரும். ஒரு சில புரோக்கரில் வந்து 30-40 பாயிண்ட்டுக்கு மேலெலாம் வந்து ஸ்ப்ரெட் வரும். அதேமாதிரி ஒரு சில புரோக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஜிட் தான் இருக்கும். அதாவது இந்த 3638-48ன்னு வச்சுட்டு அதை புள்ளி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து 2 டிஜிட் மட்டும் தான் இருக்கும். ஒரு சில புரோக்கரில் 3 டிஜிட் வரைக்கும் வரும். ஸோ அதனால் வந்து இது அந்தந்த புரோக்கரில் அந்தந்த இவங்க இது ஸ்ப்ரெட்டு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த பஃபர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஃபிக்ஸடாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா 10 பாயிண்ட் வர இடத்துல நீங்கள் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் வச்சிங்கனாலும் அதிகம். அது பஃபரே இது ஸ்ப்ரெட்டே வந்து பார்த்திங்கன்னா 30-40 பாயிண்ட்டுக்கு மேலே வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து 10 பாயிண்ட் வந்து பஃபர் வைக்க முடியாது. சரிங்களா? அதனால் அந்த புரோக்கரில் வந்து எவ்வளவு ஸ்ப்ரெட்டு வருது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற புரோக்கரை பொறுத்து இதுக்கு வந்து எவ்வளோ பஃபர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பஃபர் வந்து இதில் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த ஸ்ப்ரெட்டுக்காக நீங்கள் அந்த எவ்வளோ ஸ்ப்ரெட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பஃபர் வச்சு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அங்கே போயே இருக்காது. ஆனால் உங்களுக்கு எஸ்எல் மட்டும் எடுத்துரும். சரிங்களா? அதனால் வந்து பஃபர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பஃபர் வந்து உங்கள் புரோக்கரில் எவ்வளோ ஸ்ப்ரெட்டு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்காக வச்சுக்கோங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சில புரோக்கரில் வந்து காலையில் டே டைம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் இருக்கும். அதே ஈவினிங் டைமில் யூஎஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் வந்து வேறு மாதிரி மாறும். ஸோ இப்படியும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரெட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எஸ்எல் மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த எஸ்எல் இந்த இதுக்கு மேலே இப்படி வைக்காமல் இந்த நியர்பை இருக்கக்கூடிய இந்த ஸ்விங் ஹைக்காக வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, இதுக்கு டார்கெட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:3 டார்கெட்டு. 1:3ன்றது இங்கே வச்ச இந்த எஸ்எல்க்காக கிடையாது. இந்த என்கல்ஃபிங் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்காக 1:3. ஓகே ஓகே இந்த மாதிரி வந்து 1:3 வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்எல் தூக்கி இந்த இதில் அப்படி வச்சுருங்க. சரிங்களா? நீங்கள் இங்கே வைக்கிற எஸ்எல்காக 1:3 கிடையாது. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எஸ்எல் மாடிஃபை பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்காக 1:3 கிடையாது. இந்த என்கல்ஃபிங் கேண்டில் மார்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த கேண்டிலோட இதுக்காக 1:3. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கேண்டிலுக்காக மார்க் பண்ணி 1:3 வச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்எல் தூக்கி இந்த இதில் மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னொரு சஜஷன் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த என்கல்ஃபிங்கோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த சைஸ் வந்து 10 பிப்ஸுக்கு 10 பிப்ஸ் 100 பாயிண்ட்டுக்கு மேலே அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் 50%ல் என்ட்ரி எடுங்க அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுக்குறாங்க. இது வந்து எனக்கு வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறையா நேரங்களில் என்ட்ரி கிடைக்காம போயிடுது. ஓகேவா? அது 50% வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஸ்டைலில் போயிட்டிங்கன்னா இந்த 50% மிட்லைன் வந்து ஒரு கோடு இருக்கும். இந்த இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கனாலே வந்து போதுமானது. அழகாக வந்து 50%ல் கிடைக்கும். ஆனால் இது நிறைய நேரங்களில் வந்து என்ட்ரி கிடைக்காம போயிடுது. இந்த மாதிரி 50% என்ட்ரி போடும் பொழுது. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல எடுத்து பாருங்களேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வருது. 67 இது வந்து 120 பாயிண்ட்டுக்கு வருது. அப்படின்னா வந்து 12 பிப்ஸ் வருது. 12 பிப்ஸ் வருதுன்றப்ப நம்ம இந்த 50%னா இந்த இடத்துல நம்ம ஆர்டர் போட்டுருக்கணும். கரெக்டாக? நம்ம இந்த இடத்துல ஆர்டர் போடும் பொழுது இங்கே பாருங்கள், திருப்பி வந்து இந்த கேண்டில் வந்திருக்குது. ஆனால் இந்த 50% ஆர்டர் எடுக்காமல் டார்கெட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 50%ல் வந்து ஆர்டர்
என்ட்ரி போடும்பொழுது நிறைய நேரங்களில் அது என்ட்ரி எடுக்கிறதே இல்லை. அதனால் நான் வந்து கேண்டிலோடைய அந்த என்கல்ஃபிங் கேண்டிலோடைய அந்த லோலையோ இல்லை ஹைலோ அந்த மாதிரி தான் என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு சஜஷன் தான். நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். இது வந்து நான் முழுக்க நான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் வந்து நான் அதில் என்ன அப்சர்வ் பண்ணினேன் அப்படின்றதையும் சேர்த்து இதில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு லைவ்லையும் டெஸ்ட் பண்ணணும். லைவ்லையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வந்து இது தோணுது, எப்படி மாற்றலாம், மாடிஃபை பண்ணலாம், அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நான் இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி ஜஸ்ட் ஒரு நாள் பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதில் வந்து இங்கே ஒரு லோ கட் ஆகிருக்கு. இப்போ இங்கே வந்து என்கல்ஃபிங் இருக்குது. இந்த என்கல்ஃபிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது இந்த பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ரிவர்ஸில் ஃபஸ்ட் என்கல்ஃபிங். சரிங்களா? இந்த பேக் டெஸ்ட் அந்த பிரேக் அவுட்லேருந்து பாருங்கள். பிரேக் அவுட்லேருந்து ரிவர்ஸில் போங்க. ரிவர்ஸில் போய் ஃபஸ்ட் என்கல்ஃபிங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த என்கல்ஃபிங் மட்டும்தான் எடுக்கணும். இந்த இடத்துல எடுத்துகிட்டு அடுத்து இங்கே என்ட்ரி, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நியர்பை ஸ்விங் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே வந்து ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து 1:3. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வருது. இங்கே வந்து அது அச்சீவ் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே டார்கெட் அடிச்சிருச்சு. சரி, அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெட்டு, இது க்ரீன் என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து க்ரீன் தான். ஓகே, இது வந்து ரெட்டு, 2 க்ரீன் வந்துருச்சு. அப்போ இது வந்து ஒரு பிரேக் அவுட்டு பிஒஎஸ். ஆனால் இந்த பிஒஎஸ் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகலை. வெயிட் பண்ணுங்கள். இது கேண்டில் க்ளோஸ் ஆகலைன்றனால நான் வந்து டாட்டர் லைன்ஸாக போட்டுக்கிறேன். மறுபடியும் ஓகே, இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுனால இது வந்து நம்ம ஒரு பிஒஎஸ்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து என்கல்ஃபிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்கல்ஃபிங் இருக்குது. ரைட்டா? இது வந்து என்ன என்ட்ரி கிடைக்கல. ஓகே, என்ட்ரி கிடைக்கவே இல்லை. அதுக்குள்ளே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ரெட்டு, 2 க்ரீன், இங்கே வந்து ஒரு இது ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஸோ என்ட்ரி எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி. ஓகே, இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இங்கே இருந்து நியர்பை இருக்கக்கூடிய அந்த ரிவர்ஸில் போனால் ஃபஸ்ட் என்கல்ஃபிங் இங்கே தான் வருது. ஓகே, இந்த இடத்துல வந்து என்ட்ரி. இப்போது இங்கே என்ட்ரி எடுக்கும் பொழுது இப்போ நியர்பை ஒரு இந்த தடவை ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது பெட்டர். இந்த என்கல்ஃபிங்காக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது கொஞ்சம் டேஞ்சர். இது வந்து என்ட்ரி கிடைக்கலைங்களா? டெலிட் பண்ணிடலாம். ரைட். ஸோ இனிஷியலாக இந்த இதில் வச்சு நம்ம 1:3 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். ஓ, ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே வச்சுருவோம். ஓகே, இது வந்து நமக்கு இங்கே டிபி ஹிட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இங்கே டிபி ஹிட்டு 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. ரெண்டுமே வந்து இப்போது டிபி ஹிட்டு. ஓகே, இங்கே வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லை, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகலை, சாரி. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு, 2 க்ரீன் வந்துருச்சு. இது வந்து ஓகே, இது வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஓகே, அடுத்து அப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு என்கல்ஃபிங்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இந்த ஒரு என்கல்ஃபிங் தான் இருக்குது. இதுக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி. அதே சமயம் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே வச்சிங்கன்னா பெட்டர். ஸோ இனிஷியலாக இதில் வச்சுட்டு நம்ம 1:3 1:3ன்றப்போ இது இங்கேயே வந்துருச்சு.
ஓகே. அப்புறம் ஸ்டாப் வெலாசிட்டிக்கு இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிபி ஹிட்டு தான். ஓகே. இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகுது. அதாவது இதுவும் ஒரு ரெண்டு கிரீன் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த லோ வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகுது. இதுக்கு வந்து ரிவர்ஸில் என்கல்ஃபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இது பாருங்கள், ஒரு ரெண்டு கிரீன் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து எந்த ஒரு என்கல்ஃபிங் எதுவுமே இல்லை. ஸோ என்ட்ரி இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெண்டு கிரீன் வந்துருச்சு. ஆனால் இது வந்து பிரேக் அவுட் ஆன அதே கேண்டில் என்ட்ரி கிடைக்கிது. ஸோ மோஸ்ட்லி வந்து பிரேக் அவுட் ஆன அதே கேண்டில் என்ட்ரி அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது எஸ்எல்டிபி அந்த ரிஸ்க் ரிவார்டில் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கும். அதனால் பிரேக் அவுட் நேற்று அந்த ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்சை பற்றி பேசும்பொழுதும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அந்த பிரேக் அவுட் ஆன அதே இடத்துலேயே வந்து என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அடுத்த இது மூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேயும் அதே தான். எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ பிரேக் அவுட் ஆன அதே கேண்டிலே என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அல்லது இன்னும் ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் தள்ளி அதுக்கு இன்னொரு பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா அது வந்து ஓகே, சரியாக எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இதே கேண்டிலே வந்து என்ட்ரி கிடைக்கிறதுனால இந்த என்ட்ரியை வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. ஓகே, இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துட்டதுனால இதுக்கு வந்து என்கல்ஃபிங் இங்கே இருக்குது. ரைட்டுங்களா? இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு வந்து என்ட்ரி, சரி, இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு வந்து அடுத்து என்ட்ரி. அதுக்கடுத்து ஓகே, இதில் வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு 22 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு. ஸோ 22 பாயிண்ட்டுன்றப்போ இது நம்ம பஃபர் வச்சுருந்தா எஸ்எல் அடிக்கலை. அப்படி இல்லைன்னு சொன்னால் இது எஸ்எல் தான். ஓகேவா? இங்கே நம்ம ஒரு பை பண்ணியிருக்கிறோம். இது எஸ்எல் ஆயிடுச்சு. ரைட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது அகைன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஆனால் கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆகலைன்றனால இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அகைன் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஸோ இதையும் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. ஒருவேளை இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே இந்த கேண்டில் வந்து நம்ம செல் எடுத்துருக்கணும். ரைட்டுங்களா? ஆனால் கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஸோ செல் எடுக்கிறதுக்கு முடியாது. ரைட்டு. ஸோ இதுவுமே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகலை. அதனால் இதையுமே வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேட்ராக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கேண்டில் க்ளோஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் கேண்டில் க்ளோஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கிற முடியும். சரிங்களா? சரி, ஒருவேளை இது வந்து எஸ்எல் அடிக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு கிட்டத்தட்ட இப்போ டிபி ஹிட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துக்கிட்ட வர்றப்ப நமக்கு வந்து டிபி ஹிட் ஆயிடுச்சு. பட் இது வந்து பஃபர் சேர்த்து பார்க்குறப்ப எஸ்எல் ஹிட் ஆகலை. பஃபர் இல்லாமல் பார்த்தோம்னா இது வந்து எஸ்எல் தான். ஓகே, இங்கே தான் வந்து நமக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகுது. அப்படின்றப்போ இது அகைன் வந்து இது வந்து ஒரு பிஓஎஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி சரி, இதே பிஓஎஸ் சிசி தானே வரும்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்வீப் ஆகி மறுபடியும் இங்கே ஸ்வீப் ஆகி திருப்பி வந்து ரோ தான் கட்டையாக இருக்குது. அதனால் அதை வந்து இந்த ஃபுல்லாக விட்டுட்டு இதை வந்து பிஓஎஸாக எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இந்த பிஓஎஸ்க்கு நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா கீழே பிரேக் அவுட் ஆனதுலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட் என்கல்ஃபிங் இது தான். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு க்ரீன் வந்துருச்சு. அப்போ நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பிஓஎஸ். ஓகே, இங்கே வந்தால் என்ட்ரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது க்ரீன் தான். ரைட்டு. இப்போ இது க்ரீன் அப்படின்றப்போ நமக்கு வந்து பிரேக் அவுட் எங்கன்னா சேம் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் இந்த என்ட்ரி வந்து எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து மார்க்கெட் நல்லா கீழே ஃபாலோ ஆகி வந்துருச்சு. இது அதில் என்ட்ரி கிடச்சா கூட தாராளமாக எடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. பிரேக் அவுட் ஆன அந்த டயத்தில் தான் நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து நல்லா ஒரு கீழே ஃபால் கிடச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்து ஒரு லோ கிடைக்காத வரையில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் தாராளமாக. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெண்டு க்ரீன் கண்டினியூஸாக வந்துருச்சு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஒரு லோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால் இந்த இடத்துல என்ட்ரி கிடைத்தால் நம்ம எடுக்கலாம். இல்லை, அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கல்ஃபிங். ஸோ என்கல்ஃபிங் என்ட்ரி எடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹை தான் இருக்குது. அதனால் இந்த ஹைக்கு மேலே தான் நம்ம எஸ்எல் வைக்கணும்.
இது வந்து எஸ்எல் ஆயிருச்சு. இது வந்து கன்ஃபார்ம் எஸ்எல் தான், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல இதை கட் பண்ணால் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லை, மறுபடியும் வந்து கீழே தான் கட் ஆகிருக்கு. ஆனால் கேண்டில் க்ளோஸ் ஆகலை. கேண்டில் எதையுமே வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆகலைனால இந்த இதில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இங்கே தான் வந்து நமக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்றா நம்ம இந்த என்கல்ஃபிங்கில் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹையில் நம்ம எஸ்எல் வச்சுருந்துருப்போம். அது வந்து கிளியராக வந்து எஸ்எல் ஆயிடுச்சு. அடுத்து இது பாருங்கள், ஒரு ரெட்டு 2 க்ரீன் வந்துருச்சு. இங்கே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் என்கல்ஃபிங் கேண்டில் வந்திருக்கு. அதனால் இங்கே தான் வந்து என்ட்ரி. நம்ம எஸ்எல் வந்து இந்த நியர்பை ஹைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே தான் வைக்க வேண்டியது இருக்கும். இது கரெக்டாக 1:3 டார்கெட் ஹிட்டு. ஓகேங்களா, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி உங்கள் ப்ரோக்கரில் வந்து ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் இது வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்காது. ஓகேங்களா, ஸ்ப்ரெட்டு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த இதில் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஒருவேளை 20-30 பாயிண்ட்டுலாம் ஸ்ப்ரெட் இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து இங்கே மேலே போய் எஸ்எல்லாம் ஆயிருக்கும் இந்த இடம். ஸ்ப்ரெட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு டிபி ஹிட், ஏன்னா கரெக்டாக அந்த லோவில் வந்து திரும்பியிருக்கு மார்க்கெட்டு. சரி, இங்கே அதேமாதிரி ஒரு ரெட்டு 2 க்ரீன் வந்திருக்கு. ஆனால் கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகலை. அதனால் இது வந்து ஒரு பிஓஎஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நமக்கு பிஓஎஸ் ஆன இடம் வந்து இங்கே இருக்குது. இது கட் பண்ணால் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, இங்கே வந்து கட் ஆகிருக்கு. ஆனால் கேண்டில் சாரி, இது எதுவுமே க்ளோஸ் ஆகலை. பாருங்கள், இங்கே க்ளோஸ் ஆகலை, திருப்பி இது க்ளோஸ் ஆகலை, இங்கேயும் க்ளோஸ் ஆகலை, இங்கேயும் க்ளோஸ். ஸோ கண்டினியூஸாக வந்து ஸ்வீப் மட்டும் தான் நடந்திருக்கு. கேண்டில் எந்த இடத்துலையுமே க்ளோஸ் ஆகலை. அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரிங்களா, கேண்டில் க்ளோஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் அது பிஓஎஸ் கணக்கில் வரும். அப்படி பிஓஎஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி அல்லது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஏதோ ஒன்று பார்க்கணும். சரிங்களா, சரி. ஸோ ஸ்டில் இன்னமும் கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஸோ இங்கே எங்கேயுமே என்ட்ரி கிடையாது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிருக்கு. ஆனால் அங்கேயும் கேண்டில் க்ளோஸ் இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிட்டதுனால ஓகே, இனி இதில் வந்து எங்கேயாவது என்ட்ரி கிடச்சா நம்ம பை என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பை என்ட்ரி அப்படின்னா இங்கே தான். ஆனால் இதுக்கு எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வைக்க வேண்டியது வரும். இவ்வளோ தூரம் அப்படிங்கிறப்போ ரொம்பயுமே அதிகம், 460 பாயிண்ட் வருது. ஸோ அவ்வளோ தூரம் வைக்க முடியாது. அதனால் இதுக்கு கீழே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்டு, அதாவது ஒரு 10 பிப்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா பெட்டர். கோல்டை பொறுத்த வரைக்கும் 10 பிப்ஸ் அப்படின்றது ரொம்பவே சாதாரணம். ஏன்னா அதில் இருக்க மூவ்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். ஏன்னா 10 பிப்ஸ்ன்றது ரொம்ப சாதாரணமாக ஒரே கேண்டில் வந்து 40 பிப்ஸ்லாம் கூட அசால்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இது வந்து 150. அப்போ நம்ம வந்து வைக்கிறது வந்து ஒரு 250. ஓகே, இந்த இதில் எஸ்எல் வச்சுருக்கிறேன். எஸ்எல் அடிக்கலை. அதுமாதிரி டிபி வந்து 1:3 வைக்கணும். இல்லை, டிபியும் போகலை, இது எஸ்எல் தான். இது வந்து கீழே வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு முழுசாக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்கல்ஃபிங் இங்கே தான் இருக்குது. ரைட்டா, அப்போ இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ரைட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெட்டு 2 க்ரீன் இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இது வந்து இது இந்த இடத்துல இன்னொரு பிஓஎஸ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து என்ட்ரி அப்படின்னா இந்த இடம், ஏன்னா இங்கே தான் வந்து ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் இருக்குது. ஓகே, இது பக்காவாக என்ட்ரி எடுத்துருச்சு. ஓகே, 1:3 இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு டிபி ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து இல்லை,
இந்த மார்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா அந்த முதல் வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒருவேளை இந்த மார்க்கிங் இந்த சிஸ்டமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பெட்டர். நான் வந்து ஸ்விங் ஹை லோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. இன்னுமே அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சரிங்களா? ஏன்னா பர்சனலாக நான் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் வந்து அந்த ஸ்விங் ஹை கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் கிளாஸ் வீடியோ போட்டிருப்பேன். அந்த இதில் வரக்கூடிய அந்த மெத்தட் தான் நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த ஒரு ரெட்டு 2 க்ரீன் அப்படிங்கிற அது வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஓ சாரி, பேசிக்கிட்டே மறந்துட்டேன். இல்லை, இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஸோ இங்கே என்ட்ரி இல்லை. சரிங்களா? இங்கே வந்து ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து டோஜி மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு ரெட்டு 2 க்ரீன் வந்துருச்சு. அப்போ இதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை, மார்க்கெட்டு மேலே தான் போயிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹை கட் பண்ணால் நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இல்லை, அதுக்குள்ளே டேவே முடிஞ்சிருச்சு. மணி நைட்டு 12:30 ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இதை பார்த்தாலே தெரியுது. ஒரு 1, 2 என்ட்ரி வந்து எஸ்எல் ஆயிருக்கு. மிச்ச எல்லா என்ட்ரியுமே வந்து ப்ராஃபிட் தான் ஆயிருக்கு. இதை வந்து உங்களுடைய இதுபடி நீங்கள் வந்து கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது சஜஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்களோ ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 நிமிஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நான் இது ஒரே இதில் வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜியாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இதில் முடியாதட்டு இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து இதே கன்ஃபர்மேஷன் தான். மிச்ச ஸ்ட்ராட்டஜி எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ட்ரி. இப்போ வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்சை வச்சு என்ட்ரி எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கடுத்து இப்போ என்கல்ஃபிங் வச்சு எடுத்துருக்குது, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சுட்டு என்ட்ரி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு மெத்தட்னு சொல்லி அதுவும் சேல் ஆகிட்டு இருக்குது வெளியில். ஓகே, அது ஒன்று சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்இஜியில் என்ட்ரி. எஃப்இஜியில் எப்படி என்ட்ரி அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. சரிங்களா? இந்த பிரேக் அவுட்டில் எஃப்இஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா, அதை டெலிட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த கீழே இருந்து ஃபஸ்ட்டு எஃப்இஜி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ரைட்டுங்களா? இங்கேயும் இங்கே தான் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஆக்சுவலி எஃப்இஜி இருக்குது. அப்போ இந்த எஃப்இஜியில் என்ட்ரி. இதுக்கு இந்த லோவஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்கோ இங்கே வந்து எஸ்எல். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல எஸ்எல். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியர்பை இருக்கக்கூடிய இந்த ஹை தான் வந்து டார்கெட்டு. அல்லது இந்த 1:3 1:5 அந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இது என்கல்ஃபிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இதை போட்டு குழப்பறதுக்கு எனக்கு விரும்பலை. அதனால் நான் இந்த மெத்தட் இதிலே சொல்லிடுறேன். நான் சிம்பிளாக நீங்கள் அதை பேக் டெஸ்ட் மட்டும் வச்சு பாருங்கள். ஓகேவா? சிம்பிள். அதாவது இந்த ஒரு ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அல்லது லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த பிரேக் அவுட் ஆனதுலேருந்து பாருங்கள் என்கல்ஃபிங் எஃப்இஜி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த எஃப்இஜியில் என்ட்ரி. சரிங்களா? இதில் வந்து எஃப்இஜி அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ எஃப்இஜினா என்னன்னு தெரியலன்னா நான் அதுக்கும் வந்து வீடியோ பண்ணியிருக்கிறேன். எஃப்இஜி பற்றியே முழுசாக வந்து ஒரு முழு வீடியோ இருக்குது. அந்த முழு வீடியோ கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு எஃப்இஜினா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்இஜியில் என்ட்ரி. இந்த லோ வந்து எஸ்எல், இந்த ஹை அல்லது 1:3 ரெண்டில் எது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அதில் வந்து டார்கெட்டு. ஓகேங்களா? இதெல்லாமே ஒவ்வொரு லோ பிரேக் அவுட் பண்ணால் ஹை பிரேக் அவுட் அப்படி தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா நான் டெலிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கே லோ பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா இங்கே கீழே இருந்து இந்த மேலே இருந்து எங்கே எஃப்இஜி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ எஃப்இஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது இந்த எஃப்இஜியில் என்ட்ரி. இந்த ஹை வந்து எஸ்எல். டார்கெட் வந்து லோ அல்லது 1:3. ஓகேங்களா? இதான் வந்து டார்கெட். இது வந்து ஒரு மெத்தடு. அடுத்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி நம்ம ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்சு யூஸ் பண்ணும் பொழுது எப்படி வந்து ஒரு லோ புதுசாக கிரியேட் ஆக நம்ம அந்த ஃபிக்ஸ்டு வால்யூம் ரேஞ்சோட அந்த ரேஞ்சை வந்து மாற்றிக்கிட்டே வந்தோமோ, அதே மாதிரி ஃபிபனாச்சி டூல் எடுத்துகிட்டு இப்போ இங்கே எடுத்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஃபிபனாச்சி டூலு. ஓகேங்களா? இப்போ இதில் எடுத்துகிட்டு இது மேலே வர்றப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இந்த 62% அந்த மாதிரி இடத்துல இந்த 618 போட்டு பார்த்தீங்களா, அதுலேருந்து 786 இந்த ரேஞ்சில். ஸோ மற்ற டெலிட் பண்ணிட்டோட காமிக்கிறேன். ஸோ மற்ற எதுவுமே தேவையில்லை.
ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 618 786 இந்த இடத்துக்குள்ளே வந்தால் என்ட்ரி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே தான் வந்து மார்க்கெட் திரும்பி இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்தால் என்ட்ரி. அதே மாதிரி டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாம் அது வந்து உங்களோட இதுதான். ஏன்னா இது 1:3 வச்சுக்கிறதோ அல்லது லோ வரைக்கும் வச்சுக்கிறதோ அது வந்து உங்களுடைய பேக் டெஸ்ட்டில் பண்ணி பாருங்கள். என்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 618க்கும் இந்த 786 இந்த இடத்துல வந்து என்ட்ரி. சப்போஸ் இது என்ட்ரி கிடைக்கல, இப்போ இங்கே இந்த இடத்துல வச்சிருக்கிறோம், இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட்டை வரல அப்படின்னா அடுத்தது கேண்டில் இங்கே கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இங்கே வந்து எடுத்துருச்சு. ஒருவேளை இங்கே எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இப்போ அடுத்து லோ கிரியேட் ஆகிறப்போ இங்கே வந்து மாற்றிடணும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து எடுத்தால் ஓகே, அப்படி எடுக்கலை மறுபடியும் இன்னொரு லோ கிரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த லோவுக்கு மாற்றிக்கலாம். இது அப் டு வந்து எது வரைக்கும் மாற்றினா புதுசாக இன்னும் ஒரு லோ கன்ஃபார்ம் பண்ணி அது பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் வந்து அந்த லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த என்ட்ரி வந்து இன்வாலிடு, இதை கேன்சல் பண்ணிவிட்டு இனி அடுத்த லோ பிரேக் அவுட் ஆயிருக்கணும். அதுக்காக வந்து நம்ம அந்த ஃபிபனாச்சி போட்டுட்டு நம்ம வந்து அந்த என்ட்ரி இது பண்ணணும். இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து FPG வச்சு சொன்னேன். இது வந்து ஃபிபனாச்சியை வச்சு இது போடுறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதுவும் வெளில சேல் ஆகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து ஆர்டர் பிளாக்கை வச்சுக்கிட்டு என்ட்ரி எடுக்கிறது. எப்படின்னா இப்போ ஆர்டர் பிளாக்னா என்னென்னு கொஞ்சம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட வீடியோ ஆர்டர் பிளாக்கை பற்றி இருக்குது. நான் வந்து பர்சனலாக ஆர்டர் பிளாக் வந்து சஜஸ்ட் பண்ணுறதும் இல்லை, அதை நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, நான் ஆர்டர் பிளாக் வச்சுன்னா இப்போ இந்த இதில் வந்து ஆர்டர் பிளாக் வருது. இந்த ஆர்டர் பிளாக்கில் வந்து செல் போட்டு வைக்கிறது. எங்கள் லோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக்கில் செல்லு, அடுத்த லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ஆர்டர் பிளாக்கில் செல்லு. இதுக்கும் டார்கெட் ஸ்டாப்லாம் சேம் தான். அதாவது 1:3 அல்லது லோ எது வந்து ஃபேவராக இருக்கோ அது வந்து வச்சுக்கிறது. சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இதுவும் வெளில சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு மெத்தடு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக்கர் பிளாக் மெத்தடு. ஸோ இந்த பிரேக்கர் பிளாக் மெத்தட்னா வேறு ஒன்றும் இல்லை. பிரேக்கர் பிளாக்கை பற்றி நான் எதுவும் வீடியோ பண்ணல, ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம். பிரேக்கர் பிளாக்னா ஒன்றும் இல்லை, இந்த பிரேக் அவுட் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாக்கு. இதுக்கு வந்து ஐசிடியில் வந்து இதுக்கு ஒரு தனியாக யூனிகான் மெத்தடுன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தட் தான். யூனிகான் மெத்தட்னு சொல்லி ஐசிடி யூனிகான் மெத்தட்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையவே கிடைக்கும். அந்த பிரேக்கர் பிளாக்கை யூஸ் பண்ணுறத விட அந்த பிரேக்கர் பிளாக்கு ப்ளஸ் வந்து இந்த யூனிகான் மெத்தட் இதையும் சேர்த்து நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ இன்னுமே வந்து அக்யூரேசி நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பிரேக்கர் பிளாக் யூனிகான் பிளாக் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹை போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பை பண்ணுறதுக்கான ஆர்டர் பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் பிளாக்கு வந்து இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இப்படி உடச்சிட்டான் இந்த ஆர்டர் பிளாக்கை. அப்படின்னா இந்த பிளாக்குக்கு ஆப்போசிட்டில் இது வந்து ரிவர்ஸில் மீட் எடுக்கிறது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணியிருக்கணும். ரைட்டுங்களா? இந்த இடத்துல வந்து பை பண்ணுறோம், இந்த பையிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் இதே சேம் பிளாக்கை வந்து அப்படியே செல்லிங்க்கு யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் வந்து பிரேக்கர் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறுறது, ரெசிஸ்டண்ட்டு அப்படியே சப்போர்ட்டாக மாறுறதுன்னு சொல்லுவோம்ல, சப்ளை பிகம் டிமாண்ட் பிகம் சப்ளை அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல. ஸோ அதுதான் மெத்தடு. இது வந்து ஆர்டர் பிளாக்கு பிரேக்கர் பிளாக் வச்சு இது பண்ணுறது. ரைட்டுங்களா? இதுக்கும் அந்த ஐசிடி யூனிகான் மெத்தடுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சில கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. எப்படி கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இதே சேம் தான். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த பிளாக்குக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இங்கே வந்து உடச்சிருச்சு. சரியா? இப்போது இவங்க இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கம்பல்சரி வந்து ஒரு எஃப்இஜி இருக்கணும். அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்காக இருக்கணும். இவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ஓபியாக இருக்கணும். இந்த ஓபி ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உடைச்சிருக்கணும். அதே டைம் வந்து இந்த இடத்துல வந்து அந்த பிரேக் பண்ண அந்த இடத்துல வந்து ஒரு கம்பல்சரி வந்து ஒரு எஃப்இஜி இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு வேலிடான ஒரு எஃப்இஜி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பாங்க. இது வந்து ஒரு யூனிகான் மெத்தட்னு சொல்லி பண்ணுறாங்க. நீங்கள் டேரெக்டாக பிரேக்கர் பிளாக்கை விட இது வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் நல்லாவே இருக்குது இந்த இதுக்கு. ஓகேங்களா? அதனால் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இது புரியலை அப்படின்னு சொன்னால் இதுக்கு டீட்டெயிலாக விளக்கம் வேணும்னா சொல்லுங்கள். இது மட்டுமே வந்து ஒரு வீடியோவாக வந்து மேக் பண்ணி சொல்கிறாங்க. பிரேக்கர் பிளாக் அண்டு அந்த யூனிகான் மெத்தட் ரெண்டையும் சேர்த்து வந்து ஒரு வீடியோ மாதிரி பண்ணலாம். ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. ரைட்டுங்களா? இவ்வளோ தான் இந்த இப்போ நான் சொன்ன இது எல்லாமே வந்து வெளியில் சேல் ஆகிட்டு கூட மெத்தடு. இதுக்கெல்லாம் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த ஹை லோ கண்டுபிடிக்கிற மெத்தடு, ஒரு ஹை அல்லது லோ 1 மினிட்டில் அது ஹை லோ பிரேக் அவுட் ஆன உடனே அந்த இடத்துல வந்து இந்த இருக்கிற மெத்தடை படிலாம் வந்து என்ட்ரி எடுத்து இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனி. ஆக்சுவலி இதெல்லாம் ஒரே ஆள் கிடையாது, வேறு இதில் வேறு நேமில் வேறு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒன்றும் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 6500 கிட்டத்தட்ட வந்து 20,000 வரைக்கும் இது வெளியில் சேல் நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து இது எல்லாத்தையும் சொல்கிறேன். இதுக்கு மேலேயும் வந்து அடுத்தடுத்து இன்னொரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை.
ஓகேங்களா. ஏன்னா இதுவே ரொம்ப பேசியாச்சு. அதனால தான் இந்த இடத்துலயே வந்து நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். ஸோ மெத்தட் எல்லாமே சொல்லிட்டேன். எப்படி என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே ஒரு 2 வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த 3தையும் வந்து கான்செப்ட்டை மட்டும் சொல்லியாச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த யூனிகார்ன் மெத்தட்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோக்கா உடன்பாடு இல்லை. அதனால் அது வேண்டாம். ஓகேங்களா. இந்த என்கல்ஃபிங் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அது கோல்டுக்கு தான். இந்த என்கல்ஃபிங் வந்து கோல்டுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அதுவே நீங்கள் கரன்சியில் போய் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா எனக்கு நான் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப வெறுத்துட்டேன். ரொம்ப எஸ்எல் அடிக்குது. மேக்ஸிமம் எஸ்எல் தான் அடிக்குது இந்த என்கல்ஃபிங் மெத்தடில். அதனால் வந்து இது கரன்சிக்கெலாம் வந்து செட்டே ஆகாது. செட்டே ஆகலை. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் செட் ஆகலை. அது இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்துக்குமான்னு தெரியல. ஓகே, ஆனால் கோல்டுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. கோல்டுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அதுவுமே வந்து அந்த என்கல்ஃபிங்லேயே வந்து நீங்கள் எஸ்எல் வச்சிங்கன்னா அதுவும் எஸ்எல் நிறைய அடிக்குது. அந்த என்கல்ஃபிங் எஸ்எல்லை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க நியர்பை இருக்கக்கூடிய ஹைக்காக அல்லது அந்த லோக்காக நீங்கள் எஸ்எல் மாற்றி வைக்கும் பொழுது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. சரிங்களா. நீங்கள் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் சொன்ன அந்த அடுத்தடுத்த சில மெத்தடுகளில் வந்து ஏதாவது டவுட் இருக்குன்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து கூட வந்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு இதாக பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகேங்களா. டவுட் இருந்தால் இல்லை அது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, லீவ் இட், விட்டுருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் வேறு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து நான் மொபைல் மோஸ்ட்லி ட்ரேடிங் ஹவர்ஸில் யூஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ நான் அந்த மொபைல் எடுக்கணும் அப்போ தான் அந்த வாட்ஸ்அப் பார்ப்பேன். பட் டெலிகிராம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் வந்து எப்போயுமே ஆனில் தான் இருக்கும். சரிங்களா. ஏன்னா அது வந்து லைவ் போஸ்ட்டு இந்த அனலைஸ் எல்லாம் அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது வந்து எப்போயுமே வந்து டெலிகிராம் வந்து ஆனில் தான் இருக்கும். அதனால் வந்து டெலிகிராமில் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஒன்று பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வாட்ஸ்அப் அப்படின்றப்ப வந்து அது யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து டெலிகிராம்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. முடிஞ்சிட்டு ஒருத்தர் இந்த டெலிகிராம் ஐடிலாம் கேட்டிருந்தாரு ஒருத்தர். அதனால் நான் வந்து டெலிகிராம் ஐடி எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் அதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ.